வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சரியும் அபாயம். கொழும்பில் மாத்திரம் 2 லட்சம் மாணவர்கள் போதைக்கு அடிமை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். போலி துப்பாக்கியுடன் நீதிமன்றத்துக்குள் பிரவேசிக்க முற்பட்ட பெண். சிங்கப்பூர் நிறுவனத்திடமிருந்து டீசல் பெற தீர்மானம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வாகனங்கள் மற்றும் பல்வேறு சொத்துக்களுக்கான நிலுவையில் உள்ள 200 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான கடன்கள் மற்றும் குத்தகை தவணைகளை வசூலிக்க முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை சொத்து கையகப்படுத்தல் நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரியந்தலியனுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு பகுதிகளில் கடன் அல்லது குத்தகை தவணைகளை செலுத்த தவறிய பலர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலுவையில் உள்ள தவணைகள் வசூலிக்கப்படாவிட்டால் அரச வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சரிந்துவிடும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அரசாங்க வளர்ச்சி பாதையில் முன்னேறுவதை தடுக்கும் செயற்பாடு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 2,30,000க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார். நேற்று அக்குரச கொட்டப்பிட்டிய தேசிய பாடசாலையில் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 2,30,982 பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகியுள்ளனர். தென் மாகாணத்தை பற்றி பேசினால் இதைவிட அதிக எண்ணிக்கையிலானவர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாதாள உலக நடவடிக்கைகளில் தென் மாகாணம்தான் முதலிடத்தில் உள்ளது. இலங்கையில் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும்பான்மையினர் இளைஞர்கள் ஆவர். அதில் அதிகமானவர்கள் குறைவான எழுத்தறிவு மட்டத்தில் காணப்படுகின்றனர். தங்கள் தாய்மார்கள் செய்த தவறுகளால் 5 வயதுக்கு குறைவான 42 குழந்தைகள் சிறையில் உள்ளனர். வழக்குகளை விசாரித்து 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டதென்று வைத்துக் கொள்வோம். 5 ஆண்டுகள் வரை தாயும் குழந்தையும் ஒன்றாக இருக்க அனுமதிக்கிறோம். 5 வயது பூர்த்தியாகும் நாளில் குழந்தையையும் தாயையும் பிரித்து வைக்கிறோம். அது என் வாழ்வில் நான் கண்ட மிகவும் சோகமான சந்தர்ப்பங்களில் ஒன்றாகும். குழந்தை அம்மாவை வேண்டி அழுகிறது. அம்மாவும் குழந்தையை வேண்டி அழுகிறாள். 5 வருடங்களாக அவர்களுக்கு இருந்த ஒரே உறவு அதுதான். அதில் சட்டம் குறுக்கிடுகிறது. அதனால் ஒருபோதும் ஒரு பெண்ணாக நீங்கள் தவறு செய்யாதீர்கள். போதைப்பொருள் இல்லாத நாட்டை உருவாக்க இந்த அரசாங்கத்திற்கு மிக பெரும் பொறுப்பு உள்ளது என அவர் தெரிவித்தார். ஆளணி வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கும் மாணவர்களின் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகமே தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்விசாரா பணியாளர் வெற்றிடங்கள் 355 காணப்படுகின்ற போதிலும் 117 வெற்றிடங்களே நிர்வாகத்தால் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் பல்கலைக்கழக சுற்றறிக்கைக்கு முரணாக தனியார் நிறுவனங்களுக்கு ஊடாகவும் ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டு சேவை ஒப்பந்தத்தினூடாக நியமனம் செய்யப்படுவது தவறு என்று சுட்டிக்காட்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம கெட்டியாராட்சிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பேருவளை மொரகொல்ல ஸ்ரீ புத்தஸ்ரீ மகாவிகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட மண்டபம் ஒன்று திறக்கப்பட்ட நிகழ்வின் போதே இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. சந்திம கெட்டியாராட்சி மஹிந்த ராஜபக்ஷவிடம் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா, சுகமா என்று வினவியுள்ளார். அதற்கு மஹிந்த ராஜபக்ஷ குறை எதுவும் இல்லை என்று பதிலளித்துள்ளார். மேலும் ஐயா, நீங்கள் தங்காலை இருந்தா இந்த நிகழ்வுக்கு வந்தீர்கள் என்று கேட்க, ஆம், நான் தங்காலையில் இருந்தேதான் இந்த விழாவுக்கு வந்தேன் என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இதற்கு மேலதிகமாக இருவருக்கும் இடையில் சிறிது நேரம் சுமூகமான உரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் 2025 11/15 முதல் 2026 6/14 வரையான காலப்பகுதியில் டீசல் பெருகைக்கு நீண்டகால ஒப்பந்தம் ஒன்றை வழங்குவதற்காக கூட்டுத்தாபனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள விநியோகஸ்தர்களிடம் விலைமுறைகள் கோரப்பட்டுள்ளன. அதற்காக 7 விலைமனுதாரர்கள் விலைமனுக்களை சமர்ப்பித்துள்ளனர். உயர்மட்ட நிரந்தர பருகை குழுவின் விதந்துரைகளுக்கு அமைய குறித்த பருகையை சிங்கப்பூரின் MS டிராஃபிகா PTE லிமிடெட்டுக்கு வழங்குவதற்காக வலுசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு உதவியதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களை வியாழக்கிழமை விளக்கமறியலில் வைக்க மாத்தறை பிரதான நீதவான் சத்துர திசாநாயக்க செவ்வாய்க்கிழமை இன்று உத்தரவிட்டார். காலி அகுழு ககாவைச் சேர்ந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர், வெலிகம வலானியைச் சேர்ந்த கராச் உரிமையாளர் மற்றும் குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்த பொலத்து மோதிரவைச் சேர்ந்த இளைஞர் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்துக்குள் போலி துப்பாக்கியுடன் செல்ல முற்பட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று குறித்த பெண் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவிசாவளை நீதவான் நீதிமன்றில் இடம்பெறும் போக்குவரத்து தொடர்பான வழக்கொன்றுக்காக தாம் வந்ததாக அவர் தெரிவித்தார். இதன்போது குறித்த பெண் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது போலி துப்பாக்கியை வைத்திருப்பது தெரிய வந்தது. பல்வேறு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள 8547 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி வழங்குவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த பிரேரணைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசாங்க சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்வதன் மூலம் தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் காலக்கெடு ஆகியவற்றை இனங்கண்டு அத்தியாவசியமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேர்ப்பு அளவுகள் குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகளை கொண்ட குழுவொன்றை நியமிப்பதற்கு கடந்த ஆண்டு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது. அரசாங்க டிஜிட்டல் கட்டண தளமாக கோபே மூலம் வடமாகாணத்தில் போக்குவரத்துக்கான அபராதம் செலுத்தும் முறை இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால கலந்து கொண்டு இதனை ஆரம்பித்து வைத்திருந்தார்.